வணக்கம். இந்த செஷன்ல நம்ம நெட்வொர்க் டிசைன் பேட்டர்ன். நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஃபிசிக்கலா ஒயர் பண்ணி கனெக்ட் பண்ற நெட்வொர்க், ஆப்டிக்கல் நெட்வொர்க், வயர்லெஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் டிசைன் பேட்டர்ன் இருக்கு. நெட்வொர்க் டோபாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் டோபாலஜிஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வைட் வெரைட்டிஸ் இருக்கு. எஸ்பெஷலி இப்போ கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டோபாலஜி இருக்கு. ஸோ இது ஏன் இப்போ இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் டோபாலஜிஸ், இந்த 7 டிஃப்ரெண்ட் டிசைன் பேட்டர்ன் இல்லை இந்த 7 டிஃப்ரெண்ட் டோபாலஜிஸ் வந்து எதுக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல போறீங்க, இல்லை ஆர்கனைசேஷன்ல வந்து எப்படி அவங்களுடைய என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்றத வந்து இந்த கனெக்டிவிட்டி வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று பிசிக்கல் டோபாலஜி, இன்னொன்று லாஜிக்கல் டோபாலஜி. இது நீங்க ஒரு டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் இல்லை ஆன் ப்ரிமைசஸ் என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசிக்கல் டோபாலஜியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிசிக்கலா என்னென்ன கேபிளிங் கனெக்ஷன் இருக்கு, எந்த ஸ்விட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கு, எப்படி ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா ட்ரபிள் ஷூட்டிங் பண்றது ஈஸி. இதுவே லாஜிக்கலா வந்து எந்த போர்ட் வழியா நமக்கு வந்து இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குது, எந்த பர்டிகுலர் ரவுட் வழியா நமக்கு இந்த டேட்டா ஃப்ளோ ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் ஒரு விசிபிலிட்டி வேணும் அப்படின்னா ஜென்ரலா ஒரு ப்ராஜெக்ட்ல டிசைன் தான் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ இங்க இருந்து தான் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசைன் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த டிசைன் டாக்குமெண்ட்ல கண்டிப்பா வந்து நெட்வொர்க் டோபாலஜி டயக்ராம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கிளியர் விசிபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ டிசைன் வந்து நம்ம கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றோமா, எந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்லை எந்த இடத்துல சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கு, எப்படி நம்ம வந்து அவுட்டேஜஸ்ல இருந்து தவிர்க்கலாம் அப்படின்றது வந்து அந்த டிசைன் டாக்குமெண்ட்ல வந்து விஷுவலா உங்களுக்கு வந்து நெட்வொர்க்ல எங்க ரிஸ்க் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வீக் பாயிண்ட் இருக்கு, எங்கெங்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு, கேப்ஸ் இருக்குன்றத நம்ம குயிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எஸ்பெஷலி கிளவுடை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த நெட்வொர்க்கோடைய பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாம ட்ரபுள் ஷூட்டிங்ல வந்து ரொம்ப டிலே ஆகுது, நிறைய ட்ரபுள் ஷூட்டிங்ல வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அதுக்காக இந்த பர்டிகுலர் செஷன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெட்வொர்க்கோடைய டிசைன் பேட்டர்ன் என்னென்ன, நெட்வொர்க்கோடைய டோபாலஜிஸ்னா என்ன அப்படின்றத வந்து டீடைல்டா உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன் பேட்டர்ன் வந்து நம்ம டிரைவ் பண்ணி வி கேன் சொல்யூஷன் இட் ஃபார் கஸ்டமர். ஸோ ஜென்ரலா அட் அ வெரி ஹை லெவல் நெட்வொர்க் டோபாலஜி அப்படின்னா என்ன, நெட்வொர்க் டிசைன் பேட்டர்ன் அப்படின்னா என்ன, உங்களுடைய சிஸ்டம்ஸ் நீங்க நெட்வொர்க்ல வந்து யூ மைட் ஹேவ் பிரிண்டர், யூ மைட் ஹேவ் சர்வர், யூ மைட் ஹேவ் ஃபயர்வால் டிவைஸ், நெட்வொர்க் ரவுட்டர், ஸ்விட்ச், ஹப், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிவைசஸ் இருக்கும். ஈவன் உங்களுடைய லோக்கல் மெஷின்ல இருந்து லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ், மொபைல் டிவைசஸ்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்றீங்க. ஸோ இந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல எப்படி அரேஞ்ச் பண்றாங்க, எப்படி வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்றாங்க, எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அதுதான் வந்து நம்ம நெட்வொர்க் டோபாலஜி அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம அந்த டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணி இன்டர் கனெக்ட் பண்றோம், அதுதான் வந்து பிசிக்கல் டோபாலஜி அப்படின்றது. பிசிக்கலா எப்படி நம்ம இந்த டிவைசஸ்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான கேபிளிங் ஆப்ஷன்ஸ், ஒயர்டா பண்ணியிருக்கோமா, ஒயர்லெஸ் வழியா நம்ம கனெக்ட் பண்றோமா, இல்லை வந்து என்ன மாதிரியான கேபிளிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஏன்னா நிறைய காலங்காலமா வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35 இயர்ஸ் பேக் இந்த யூடிபி, அதாவது ஷீல்டட் ட்விஸ்டர் பேட் கேபிள்லாம் வரதுக்கு முன்னாடி கோஆக்சியல் கேபிள்லாம் இருக்கும். ஈவன் நீங்க இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் இந்த கேபிளிங் டிவி கேபிள் கனெக்ஷன்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுல கூட இன்னும் கோஆக்சியல் கேபிள்லாம் இன்னுமே வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒன்னு பிசிக்கல் டோபாலஜி, இன்னொன்று லாஜிக்கல் டோபாலஜி. ஸோ டோபாலஜி அப்படின்றது என்ன, ஒரு லே அவுட், எப்படி வந்து நம்ம சிஸ்டம்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து இன்டர் கனெக்ட் பண்றோம். ஸோ அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க் டோபாலஜி is how we describe how the computers will be set up to facilitate the intercommunication. அதுக்கு நடுவில் வந்து சிஸ்டம் டு சிஸ்டம் வந்து எப்படி கனெக்ஷன்ஸ் நடக்கலாம், எப்படி இது போய் இந்த இடத்துல ரீச் பண்ணலாம், என்னென்ன டேட்டா ஃப்ளோ வந்து நம்ம அலோவ் பண்ணலாம், அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து யூ கேன் ஸ்ட்ரக்சரைஸ் இட். ஸோ நெட்வொர்க் டோபாலஜி அப்படின்றது இட் இஸ் எ ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஸோ அது வந்து இட் வில் டிஃபர், நிறைய டிஃப்ரெண்ட் வைட் வெரைட்டிஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே இருக்க வந்து பஸ் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டோபாலஜிஸ் இருக்கு. கிளவுட்லலாம் இப்போ வந்து எஸ்பெஷலி
ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல வந்து நமக்கு கஸ்டமருடைய அப்ளிகேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரெக்யர்மெண்ட், அவங்களுடைய காஸ்டோட பட்ஜெட், எந்த அளவுக்கு அவங்க ஹை அவைலபிலிட்டி, ரிலையபிலிட்டி எல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன்லாம் பண்ணலாம். எப்படி நம்ம வந்து மல்டிபிள் கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் கொண்டு வரது, எப்படி வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் அவாய்ட் பண்றது இப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெட்வொர்க் டோபாலஜில இப்ப கிளவுடுக்கு முன்னாடி எப்படி எடுத்துக்கலாம். ஓகே, கிளவுட் வரதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா பாப்புலரா இருந்தது வந்து, இப்ப நீங்க நெட்வொர்க்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப உங்களுடைய லோக்கல் ஆஃபீஸ் லொகேஷன்ல யூஸ் பண்ற நெட்வொர்க் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவோம். வேறஸ் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க், ஒரு ஆஃபீஸ் பில்டிங்கும் இன்னொரு ஆஃபீஸ் பில்டிங்கும், இல்ல ஒரு லொகேஷனும் இன்னொரு கண்ட்ரில இருக்க இன்னொரு லொகேஷனும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்றது வைட் ஏரியா நெட்வொர்க், இன்டர்நெட் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுவே வந்து சிட்டி லெவல்ல வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், மேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ லேன், மேன், வேன், இது வந்து இன்னொரு வீடியோல நான் கிளியரா அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயில்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து நெட்வொர்க்கோடைய டிசைன், நெட்வொர்க்கோடைய டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேஜரா உங்களுக்கு வந்து 6 டோபாலஜி இருக்கு. ஸோ ஸ்டாரோடைய கொஞ்சம் அட்வான்ஸ்ட் எவல்யூஷன் தான் வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஸோ அதை நம்ம டீட்டெயில்டா புரிஞ்சுப்போம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ பஸ் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய கான்செப்ட் அது. இப்பெல்லாம் அது ரொம்ப ரொம்ப ரேரான இடத்துல தான் வந்து ரொம்ப அன்டெவலப்ட் கண்ட்ரீஸ் ஆர் ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேபி சம் டிபார்ட்மெண்ட் அந்த காலேஜஸ் இல்லை ஸ்கூல்ஸ்ல வந்து ரொம்ப ரேரா தான் வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் கண்டினியூ பண்றாங்க. பட் அதர்வைஸ் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், ஆஃபீஸ் லொகேஷன்ஸ்லாம் வந்து பஸ் டோபாலஜியும் கிடையாது, ஈவன் ரிங் டோபாலஜிலாம் கிடையாது. தே ஆர் கரண்டா மோஸ்டா யூசேஜ் இருக்கிறது வந்து ஸ்டார் டோபாலஜி, மெஷ், ட்ரீ, ஹைபிரிட், இதெல்லாம் தான் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து யூசேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து லேன், மேன் அண்ட் வேன் கிடையாது. ஒரு ஆப்ஷனும் வந்து ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் மாடல்ல யூஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த செஷன்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒன் பை ஒன்னா. ஸோ டிசைனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபவுண்டேஷன் நான் சொல்லியிருந்தேன். உங்க என்விரான்மெண்ட்டை எந்த அளவுக்கு ப்ராப்பரா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, எப்படி நம்ம ஒரு நெட்வொர்க் டோபாலஜி டயக்ராம் கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ, இட் வில் பி very helpful whenever there is any challenge or whenever you are doing some troubleshooting. உங்களுக்கு அந்த அவுட்டேஜ் எதனால வந்திருக்கு, எப்படி நம்ம குயிக்கா போயிட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி வீக் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்றத we will be able to identify. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பஸ் டோபாலஜினா என்ன, பாயிண்ட் டு பாயிண்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ பஸ் டோபாலஜின்னு சொன்னது வந்து ரொம்ப பழைய கான்செப்ட்னு சொன்னேன். உங்களுக்கு இந்த கோஆக்சியல் கேபிள் வந்து நீங்க வீட்டில் கேபிளிங் கனெக்ஷன்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த டிவி இதில் வந்து இது பார்த்துருப்பீங்க, இந்த கோஆக்சியல் கேபிள் அப்படின்றது. இது ஒரு சிங்கிள் கேபிள் தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிங்கிள் கேபிளில் வந்து அந்த பிஎன்சி கனெக்டர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த பிஎன்சி கனெக்டரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சிஸ்டம்ஸ்லாம் வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது எந்த இடம்லாம் வந்து ஓப்பன் எண்டா இருக்கோ அதுல வந்து டெர்மினேட்டர்ஸ் வந்து இது பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் அந்த இதுல டெர்மினேட்டர் இல்லை அப்படின்னா அது பவுன்ஸ் பேக் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த கோஆக்சியல் கேபிள் ஆர் இந்த பஸ் டோபாலஜில வந்து எல்லா சிஸ்டமும் ஒரே பேக் அண்ட் கேபிள்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஒரு பேக் போன் கேபிளை வந்து நம்ம பஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஒரு கேபிள் வந்து ஏதாவது இம்பாக்ட் ஆயிடுச்சு, இந்த கேபிள் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா கம்யூனிகேஷனும் வந்து இன்டரப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டைரக்டா வந்து இந்த பஸ்ல வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மெசேஜஸ் எல்லாமே ப்ராட்காஸ்ட் ஆகும் எல்லா டிவைசஸ்க்கும் நெட்வொர்க்ல. பட் அது எந்த டிவைஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பர்டிகுலர் டேட்டா என்ன ஆட் ஆயிருக்கு, அதுல டேட்டால வந்து எந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோன்றதை பேஸ் பண்ணி, அதாவது இப்போ நிறைய உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பஸ் டோபாலஜியில் வந்து இந்த மேக் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ், உங்களுடைய மேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது லேன் ஈத்தர்நெட் கனெக்ஷனில் யாருக்கு போகணும் எப்படி போகணுன்றதை வந்து அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிராஃபிக்கை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரே கேபிளில் தான் உங்களுக்கு டேட்டாவும் சென்ட் ஆகும், ரிசீவ் ஆகும், ப்ளஸ் வந்து இது ப்ராட்காஸ்ட் மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். இந்த பஸ் டோபாலஜியில் ஆல்மோஸ்ட் இது இப்போ ரொம்ப ரேரா தான் இருக்கு. ஸோ இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் டிராபேக்ஸ். ஓகே, இதுல ஒரு டிவைஸ் ஃபெயில் ஆகிறதால மற்ற டிவைஸ் எதுவும் இம்பாக்ட் ஆகாது. பட் ஒரு கேபிள் இம்பாக்ட் ஆச்சு, இந்த மெயின் கேபிள் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த கேபிள்ல ப்ராப்ளம் வந்தா இந்த டிவைஸ் மட்டும் தான் இம்பாக்ட் ஆகும். பட் மெயின் கேபிள்ல ப்ராப்ளம் வந்தது, அந்த பேக் போன் கேபிள்னு சொல்லுவாங்க, இல்லை பஸ் கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் கோஆக்சியல் கேபிள் ஏதாவது மெயின் கேபிள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இட் வில் இம்பாக்ட் ஆல் தி டிவைசஸ். ஓகே, ஸோ கம்ப்ளீட் என்விரான்மெண்ட்டே வந்து டவுன் ஆயிடும். ஸோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கு. ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு கேபிள்ல வந்து டைரக்டா வந்து அந்த பிஎன்சி கனெக்டர்ல வந்து நம்ம பாட்டுக்கு டைரக்டா சிஸ்டம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் கொலிஷன் டொமைன் தான். ஒரே இதுல தான் பேக்கெட் போகுது, ஒரே இதுல தான் உங்களுக்கு பேக்கெட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து
அந்த லென்த் ஆஃப் த கேபிள்ல வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் getting transmitted in the same cable. ஸோ இதுல நீங்க 10 base 1 10 base 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 base 2 அப்படின்னா 200 meters கேபிளிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரே ப்ராட்காஸ்ட் டொமைன்ல தான் வருது. கொலிஷன் டொமைனும் ஒரே கேபிள் தான், உங்களுக்கு எல்லாமே ஒரே இதுல தான் உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுவே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஓகே, நான் அடுத்தது எக்ஸாம்பிள்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் பஸ் டோபாலஜி வந்து இட் இஸ் a நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். இந்த நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ல வந்து எல்லா டிவைசஸும் ஒரு சிங்கிள் கம்யூனிகேஷன் லைன், அந்த பேக் போன் கேபிள், அந்த கோஆக்சியல் கேபிள், அந்த பஸ் கேபிள்ல தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அந்த ஒரே கேபிள்ல தான் வந்து என்டையர் லென்த்ல தான் உங்களுக்கு டேட்டா பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, ரிசீவ் ஆகிறது எல்லாமே. ஓகே, ஸோ ஈஸியாக செட்டப் பண்ணலாம், ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ஒரே ஒரு வயர் வச்சு தான் நம்ம செஷனை வந்து கனெக்ட் பண்றோம். நோட் ஃபெயிலியர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நோட் ஃபெயில் ஆகுது அப்படின்னா மற்ற நோடுக்குலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, அது கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ரபிள் ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி, நமக்கு தெரிஞ்சிடும் எங்க பிரச்சனை இருக்கு என்ன. இது வந்து கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க, ட்விஸ்டட் பேர் கேபிளும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து சில இப்போ கம்பெனிஸ்ல வந்து யூடிபியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதாவது அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அது பஸ் நெட்வொர்க்ல வந்து கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வர வர அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு இது ஃபால்ட் டாலரன்ட் கிடையாது. ஸோ இந்த ஒரு கேபிள் கட் ஆச்சு அப்படின்னா there is no alternate route, there is no redundancy, it's a single point of failure. அதே மாதிரி இந்த கேபிளிங் லென்த் வந்து லிமிடெட் லென்த் தான் யூஸ் பண்ண முடியும். அதான் சொன்னேன், இது எல்லாமே ப்ராட்காஸ்ட் தான். உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஸ்னிஃப் பண்றது, ஹேக் பண்றது. ஐடியை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் இப்ப சொல்றாங்க. ஸோ நோ செக்யூரிட்டி அப்படின்னா இந்த பஸ் டோபாலஜி வந்து மேபி ஒரு கம்யூனிகேஷன் கனெக்ஷனுக்கு வந்து ஒரு சின்ன க்ளோஸ்ட் ரூம்ல இல்ல வந்து ஒரு லேப்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் செட்டப் பண்ணணும் அப்படின்னா. ஸோ நெட்வொர்க்ல வந்து ரொம்ப டேட்டா நிறைய கொலிஷன்ஸ் டிராஃபிக்லாம் இருந்தது அப்படின்னா இது ஒரு கொலிஷன் டொமைன் தான், இந்த ஒரு கேபிள் தான் எல்லாமே போகணும் வரணும். இப்போ ஏதாவது ஒரு மிஷின்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்பேமோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து கெட்டு போயிடும், எல்லாருமே ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ பஸ் டோபாலஜின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப அன்டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அங்கதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இட் இஸ் அப்சல்யூட் மாதிரி தான் சொல்லலாம். ஓகே, வளர்ந்த கண்ட்ரீஸ்ல தான். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் டோபாலஜி வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியட்ல வந்து ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நம்ம கம்யூனிகேஷன் அனுப்பணும். இப்ப நான் வீட்ல எல்லாம் கூட ஒரு பீரியட்ல என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா டைரக்டா என்னுடைய லேப்டாப்பை கொண்டு போயிட்டு இன்னொரு சிஸ்டம்ல வந்து கிராஸ் கேபிள் கொடுத்து கனெக்ட் பண்ணிருப்பேன். இல்ல வந்து ஒரு சர்வர்லாம் வாங்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைரக்டா கனெக்ட் பண்ணிருப்பேன். இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா பிரிண்டர் இதெல்லாம் வந்து நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட் டு பாயிண்ட்ன்றது ஹோம் நெட்வொர்க் இல்ல சின்ன ஒரு ஷாப்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்ல ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நடக்கும் அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்றது. பட் என்னன்னா இது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்கையும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப 2 டிஃப்ரெண்ட் ஆஃபீஸ் லொகேஷனை கனெக்ட் பண்றது, இல்ல ஈவன் கிளவுடு கூட வந்து உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர் வந்து டைரக்ட் கனெக்ட், எக்ஸ்பிரஸ் ரவுட் அந்த மாதிரி வந்து பிசிக்கல் கேபிளிங்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து ஹை பேண்ட்வித் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து செக்யூரா வந்து இதுல எந்த ஒரு விபிஎனோ இல்ல எந்த ஒரு டனலோ எதுவும் கிரியேட் பண்ண வேணாம். டைரக்டா அது கேபிள் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கேபிள்ன்றதால ஸோ யூ கேன் பிரைவேட் டேட்டா கனெக்ஷன், ஸோ செக்யூரா இருக்கும். அதே மாதிரி இது பப்ளிக் இன்டர்நெட்ல போகாது. இது வந்து உங்களுக்கு 2 பிசிக்கு நடுவில், இல்லை 2 என்விரான்மெண்ட் நடுவில், இல்லை 2 டேட்டா சென்டருக்கு நடுவில், இல்லை 2 லொகேஷனுக்கு நடுவில் டைரக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் இந்த இது வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து நீங்க ரவுட்டர் லெவல்ல பண்ணலாம், இல்லை ரொம்ப பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் லெவல்ல பண்ணலாம். ஸோ இது மூலயமா உங்களுக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், ரிசீவ் ஆகும். அவ்வளவுதான். பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி வந்து ஈச் டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ரவுட்டர் டு ரவுட்டர் கனெக்ஷனா இருக்கலாம், இல்ல ஈவன் ஃபயர்வால் டிவைஸ் டு ஃபயர்வால் டிவைஸா இருக்கலாம். இதுல வந்து 2 கம்ப்யூட்டரை வந்து ஈத்தர்நெட் கேபிள் ஆர் ஃபைபர் சேனல் கம்ப்யூட்டர் வழியா நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ வீட்டில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் கூட கனெக்ட் பண்ணா கூட அதுவும் நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட் தான் வந்து கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மெஷ் டோபாலஜி. ஸோ மெஷ் டோபாலஜின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a வெரி குட் கான்செப்ட். மெஷ் டோபாலஜியில வந்து அதுதான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்ல யூஸ் பண்றாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அண்ட் மேபி செக்யூர் கனெக்ஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுதான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க், இன்டர்நெட்ல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. உங்களுக்கு வந்து குளோபலா இருக்கிற எல்லா ரவுட்டர்ஸ், எல்லா டிவைசஸும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய ஃபால்ட் டாலரண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ண போதோ அத்தனை நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் உங்களுக்கு இருக்கும். 1 2 3 4 பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டிவைசஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் 1 2 3 4 5 கேபிள்ஸ் இருக்கு அப்படிங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் இஃப் த நம்பர் ஆஃப் டிவைசஸ் இஸ் n, நமக்கு வந்து நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் ரெக்வயர்ட் அண்ட் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா n-1 இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து
6 டிவைசஸ் மொத்தம் இருக்கு அப்படின்னா மொத்தம் நமக்கு வந்து ஒரு டிவைஸ்ல இருந்து 5 கனெக்ஷன்ஸ் வேணும். ஸோ இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய கேபிளிங் கனெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய டிவைசஸ் இருக்கு. அப்போ செட்டப்க்கு வந்து காஸ்ட் அதிகமாக தான் ஆகும். செட்டப் காஸ்ட் வந்து அதிகம். அண்ட் தென் அட்வான்டேஜஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா வந்து நிறைய ஆல்டர்னேட் ரவுட் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து இது வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸ் வழியா நிறைய டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் வழியா, நிறைய டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் வழியா நமக்கு டெடிகேட்டடாகவே லிங்க்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் டிவைசஸ் வரும், எத்தனை நம்பர் ஆஃப் டெடிகேட்டட் லிங்க்ஸ் வரும்ன்றதுக்கு வந்து n into n-1/2, அதாவது பாத்தீங்கன்னா 5 டிவைஸ் இருக்கு அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 லிங்க் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து மெஷ் டாபாலஜி. இதுதான் நம்ம இன்டர்நெட்ல யூஸ் பண்றோம். இன்டர்நெட் வந்து நிறைய இந்த ரவுட்டர்ஸோ நிறைய ஃபயர்வால் டிவைசஸ்லாம் குளோபலா நம்ம இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு we are using மெஷ் டோபாலஜி. இதுல வந்து பார்ஷியல் மெஷ் அப்படிலாம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லாம் இருக்கு. இப்ப கிளவுட்ல கூட என்ன பண்றாங்க, இந்த டிரான்சிட் கேட்வே, ஏடபிள்யூஎஸ் அண்ட் அஜூர்லாம் வந்து டிரான்சிட் கேட்வே சொல்றாங்கல்ல, அதே மாதிரி விபிசி பியரிங், விநெட் பியரிங்லாம் சொல்றாங்கல்ல, அது எல்லாமே மெஷ் டோபாலஜி கான்செப்ட் தான். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நிறைய ரொபஸ்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது உங்களுக்கு ரிலையபிலிட்டி, ஃபால்ட் டாலரன்ஸ், இந்த இந்த பிரச்சனை வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து அப்படின்னா இது மட்டும்தான் உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். பட் இதை ரீச் பண்றதுக்கு வந்து நிறைய ஆல்டர்னேட் மெத்தட்ஸ், நீங்க குளோபலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அமேசானா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், அவங்க வந்து குளோபலா வந்து வேற வேற ஆல்டர்னேட் ரவுட்ஸ் வழியா எல்லா டிவைசஸும் இன்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மெஷ் டோபாலஜின்றது இட் இஸ் a கைண்ட் ஆஃப் வெரி குட் ஹைலி ரிலையபிள் அண்ட் ஃபால்ட் டாலரன்ட் கனெக்டிவிட்டி. நிறைய செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ், பிரைவசி ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வர முடியும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிவைசஸ் வந்து நடுவில் இன்வால்வ், நிறைய டிஃப்ரெண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ண முடியும். ஸோ டேட்டா வந்து டெடிகேட்டட் லிங்க்ஸ், டெடிகேட்டட் சேனல்ஸ் வழியா போறதால உங்களுக்கு ரொம்ப ரிலையபிள். இது வந்து உங்களுக்கு அந்த பஸ் டோபாலஜி மாதிரி இல்லை, இந்த பழைய கான்செப்ட்ஸ் மாதிரிலாம் இல்லை. ஸோ இதுலேயே வந்து இன்னும் ரிங் டோபாலஜிலாம் இருக்கு, பட் அதை பற்றி பார்ப்போம். பட் இதில் ட்ராபேக் என்ன அப்படின்னா இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். நிறைய டிவைசஸ் இன்வால்வ், நிறைய கேபிளிங் கனெக்ஷன்ஸ் இருக்கு, பல்க் ஒயரிங் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மெயின்டெனன்ஸ், மேனேஜ்மெண்ட், அது இன்ஸ்டலேஷன், கான்ஃபிகரேஷன், டிசைன் எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங் தான். பட் நெட்வொர்க் டெலிகாம் ப்ரொவைடர்ஸ்லாம் வந்து இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி, மெஷ் டாபாலஜி யூஸ் பண்ணி தான் அவங்க இன்டர்நெட் பேக் போன் ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுறாங்க. ஈவன் நீங்கள் மிலிட்ரி போறீங்க, இல்லை ஏர்கிராஃப்ட்ல நேவிகேஷன் சிஸ்டம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து மெஷ் டாபாலஜி யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் வைட்லி யூஸ்ட், வைட்லி யூட்டிலைஸ்ட். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு மெஷ் டோபாலஜினா என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் connected with multiple alternate paths routes. உங்களுக்கு வந்து it is very very efficient. next topology எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ring topology. இதுவும் கிட்டத்தட்ட நம்ம அப்சல்யூட் சொல்லலாம். ஸோ ரிங் டோபாலஜின்றது ஒரு டிவைஸும் அட்ஜசன்ட் டிவைஸும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து ரெண்டு சைட்ல வந்து நெய்பரிங் டிவைசஸ் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு நெய்பரிங் டிவைசஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு ரிங் டிவைசஸ் சொல்லுவாங்க, ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் போக போக உங்களுக்கு வந்து இது நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இப்போ இங்க எல்லாம் 4 தான் காமிச்சிருக்கேன். பட் ரியல் டைம்ல வந்து 100 சிஸ்டம் 200 சிஸ்டம் கூட இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர் ஸ்கூல்ஸ் இல்லை வந்து நிறைய ரொம்ப ரிமோட் லொகேஷன்ல இருக்க ஒரு ஆஃபீஸர்ஸ் அங்கெல்லாமே கூட இந்த மாதிரி வந்து சிஸ்டம்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு ரிப்பீட்டர்ஸை வச்சு நம்ம கொஞ்சம் லார்ஜ் நம்பர் ஆஃப் நோட்ஸை கவர் பண்ணணும், இல்லை டேட்டா வந்து ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸை தாண்டி நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து டேட்டா லாஸை வந்து ரிப்பீட்டர்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை டெர்மினேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து இப்போ கேபிள் வந்து டெட் எண்ட் மாதிரி இல்லாமல் அதை டெர்மினேட் பண்ணி ஒரு டெர்மினேட்டர் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே தான் பஸ் டோபாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பஸ் டோபாலஜியே க்ளோஸ்டு லூப்ல கொண்டு போறது. பஸ் டோபாலஜினா எப்படி இருந்தது, நீட்டா ஒரு இதுவா இருந்தது. பட் இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த லைனை வந்து அப்படி கம்ப்ளீட்டா வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பை டைரக்ஷனலாவும் நீங்க மாத்தலாம். பை டிஃபால்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா வந்து இப்படி யூனி டைரக்ஷனலா தான் போகும். பட் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு டியூவல் ரிங் டோபாலஜி மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதை வந்து பை டைரக்ஷனலாவும் மாத்துறது இருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொலிஷன் டொமைன் வந்து 2 லைன் இருக்கிறதால 2 கொலிஷன் டொமைன் கிடைக்கும். ஸோ அந்த கொலிஷன் டொமைன், ப்ராட்காஸ்ட் டொமைன் அப்படிலாம் சொல்றேன்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து 2 லைனா வச்சு உங்களுக்கு கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா டியூவல் ரிங் டோபாலஜி. ஒரே லைனை வச்சு கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அது சிங்கிள் ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். இல்ல பியர் டு பியர் லேன் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து டேட்டா எல்லாம் எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா டோக்கன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா எல்லாத்துக்குமே தான் போகும். இந்த இப்போ ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா எல்லா சிஸ்டம்க்கு தான் போகும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம
what you call போலீஸ் கண்ட்ரோல் ரூம்லேருந்து வரக்கூடிய அந்த சிக்னல், அந்த அந்த இது அனுப்புறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தான் உங்களுக்கு வந்து இது சென்ட் ஆகும். பட் வந்து யாருக்கு வந்து போகணும் அப்படின்றது வந்து இட் பேஸ்ட் ஆன் த டோக்கன். அந்த டோக்கனை வச்சு, அந்த ஃப்ரேமை வச்சு யாருக்கு போகணும், யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சிக்னல் நம்ம அனுப்பிச்சிருக்கோம், யாருக்கு இந்த டேட்டா வந்து சேரணும் அப்படின்றது இட் வில் கெட் டிசைடட். ஸோ அந்த டோக்கன் பாசிங் சிஸ்டம் அப்படின்றது இதில் டோக்கன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிங் டோபாலஜியும் ஆல்மோஸ்ட் அப்சல்யூட் தான். பட் இன்னும் வந்து ஒரு சில ரொம்ப ரிமோட் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் பில்டிங் இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு இன்டர் கனெக்ட் பண்றாங்க. டே டு டே ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்க எல்லாமே ஒரு க்ளோஸ் லூப்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா தென் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஈச் கம்ப்யூட்டர் இந்த ஆஃபீஸ் இஸ் கனெக்டட் டு 2 நெய்பரிங் கம்ப்யூட்டர்ஸ். அது வந்து ஒரு லூப் மாதிரி, க்ளோஸ் லூப் மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சின்ன சின்ன ஆஃபீஸ் லொகேஷன்ஸ், அந்த ஷேர்ட் ஃபைல் சர்வர் அதில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டேட்டா ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து ரிங் டோபாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ரிங் டோபாலஜி வந்து மெயினாக மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், மேன் நெட்வொர்க்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து டோக்கன் ரிங் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரிலையபிலிட்டி எல்லாமே இருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் டியூவல் ரிங் டோபாலஜி எல்லாம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா வந்து ஒரு சைடு ஒரு அனுப்புறது ஒரு கேபிள் அனுப்பலாம், ரிசீவ் பண்ணுறது இன்னொரு கேபிள் அனுப்பலாம். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ரிங்கை வந்து கிரியேட் பண்ணி உங்களால் வந்து சென்ட் பண்ண முடியும். டேட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் சேரும். ஏன்னா வந்து இதில் லோ லேட்டன்சி தான், ஒரே குயிக்காக லைனில் இருக்கிறதால கேபிள் வந்து இன்டர்மீடியட் ரவுட்டரோ ஸ்விட்சோ ஹப்பையோ தாண்டி போக தேவையில்லை. டேரெக்டாக செல்னு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வந்து லோ லேட்டன்சியில், எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறது இல்லை வாய்ஸ் கான்ஃபரன்சிங்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி ரிங் டோபாலஜிஸ் தான் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இந்த வாய்ஸ் கான்ஃபரன்சிங் வந்து இந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இல்லை அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து தே ஆர் யூசிங் இந்த மாதிரி ரிங் டோபாலஜிஸ் தான் வந்து அவங்க எல்லாத்துக்கும் இது பண்ணுவாங்க. ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீ டிஃபைன் பாத்தில் போகுது. பட் கண்டிப்பாக வந்து ஈவ்ஸ் டிராப்பிங், அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்லாம் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. பட் பஸ் டோபாலஜியை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் சம்வாட் ஓகே. பட் தென் கண்டிப்பாக தேர் ஆர் சான்சஸ். பட் ஓவரால் ரிங் டோபாலஜி வந்து பஸ் டோபாலஜியை கம்பேர் பண்ணும்போது பெட்டர்னு சொல்லலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஹப் அண்ட் ஸ்போக் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜியை கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி இட் இஸ் நாட் தேட் குட். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் நெட்வொர்க் ஆர் உங்களுக்கு வந்து டிராஃபிக் பேட்டர்ன் எப்படின்னு தெரியும், ஒரு சின்ன ஸ்மால் ஆஃபீஸ் லொகேஷன், அதில் வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் ரிங் டோபாலஜி. ஸோ ரிங் டோபாலஜி வந்து இட் இஸ் டெஃபினெட்லி யூட்டிலைஸ்ட். ஓகே, ஸோ லேண்ட்லையும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு வேன்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து கேபிள், டெலிவிஷன் கேபிள் சொல்லுவாங்கல்ல, அந்த கேபிள் நெட்வொர்க்லாம் இது மூலயமா தான் பண்ணுறாங்க. ரிங் டோபாலஜி தான் வந்து டெலிவிஷன் கேபிளிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே வந்து பஸ் டோபாலஜியை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், டேட்டா டிரான்ஸ்மிஷன் நல்ல ஸ்பீட் கிடைக்கும், பாசிபிலிட்டி ஆஃப் கொலிஷன் கம்மி. ஏன்னா வந்து அதில் ஒரு கேபிள்லே போகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதால உங்களுக்கு வந்து கொலிஷன் வந்து ரொம்ப சான்ஸ் கம்மி. இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இட் இஸ் வெரி வெரி சீப். ஏன்னா கேபிளும் ரொம்ப அதிகமாக இது பண்ணுறதுல ஸ்டார் டோபாலஜியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப காசு கம்மி தான். பட் ஸ்டார் டோபாலஜி இன்னும் பார்க்கல, நம்ம அது பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கும். பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இதில் வந்து ரிப்பீட்டரில் பிரச்சனை இல்லை, அந்த அந்த லைன் போகிறதுல வந்து ஒரு டிவைஸ் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் டியூவல் ரிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டா போகும், இல்லாட்டி சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் மாதிரி தான். அதே மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்மால் ஆஃபீஸில் வந்து ஒரு 50 கம்ப்யூட்டர் ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல போய் பிரச்சனை, எந்த இடத்துல கேபிள் ப்ராப்ளம் ஆச்சுன்றதெல்லாம் நம்ம டெஸ்டிங் வச்சு அந்த இப்போ டெஸ்டர் வந்துச்சு. நம்ம முன்னாடி ரிங் டோபாலஜிலாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டிங் மிஷின்லாம் வந்து ரொம்ப வாங்க முடியாது, அஃபோர்டபுளாக இருக்காது. ஸோ இப்போல்லாம் வந்து எல்லாரும் வந்து கையில் டெஸ்டிங் கிட் யூஸ் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லெஸ் செக்யூர். ரொம்ப அதிகமான லோடு வந்துருச்சு அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா மிஷின்லையுமே வந்து இது வந்து ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ இட் இஸ் still used, but not in enterprise companies or enterprise பெரிய பெரிய லார்ஜ் நெட்ஒர்க்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுறது இல்லை. மீடியம், ரொம்ப ஸ்மால் சைஸ் நெட்ஒர்க், மீடியம் நெட்ஒர்க்லலாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரிங் டோபாலஜி. ஸோ ட்ரீன்றது இப்போ ரொம்ப காமன். நெக்ஸ்ட் அதுதான் வந்து ட்ரீ தான் இப்போ வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலாக ஒரு ஹப் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லேயர் 3 ஸ்விட்சஸ் இருக்கும், அப்புறம் லேயர் 2 ஸ்விட்சஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைசஸ் வந்து ஹையரார்கிக்கலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரீ ஷேப்பில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து தே ஆர் காலிங் இட் அஸ்
ட்ரீ டோபாலஜி. இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டா வந்து உங்களால எல்லா சிஸ்டம்ஸையும் எல்லா ஸ்விட்சஸையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல இப்போ நீங்க ஒரு கம்பெனிலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் நெட்வொர்க் ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன்ல வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லை மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ளோர்ல வந்து ஒரு ஹப் ஆர் தனி ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவாங்க, லேயர் 2 லேயர் 3 ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எல்லாமே வந்து சென்ட்ரல் டிவைஸ் கூட தான் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இதாகும். வேறஸ் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட் கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் ரிட்டன்டன்சி அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு டியூவல் ஸ்விட்சஸ் டியூவல் ஹப் அந்த மாதிரிலாம் வந்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க. உங்களால் டிராஃபிக் வந்து ஐசோலேட் பண்ண முடியும். ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக ஒரு VLAN தனியாக கிரியேட் பண்ணுறது, இன்னொரு VLAN வந்து தனியாக கிரியேட் பண்ணுறது, டெஸ்ட்டுக்கு தனியாக வந்து ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணி சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு தனியாக வந்து ஒரு VLAN கிரியேட் பண்ணுறது ஆர் கனெக்டிவிட்டி செக்ரிகேஷன் பண்ணுறது, டிராஃபிக்கை வந்து ஐசோலேட் பண்ணலாம், ரிட்டர்ன் கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரீ டோபாலஜி வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி காமன், ரொம்ப அதிகமாக வந்து லார்ஜ் நெட்வொர்க்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் ரூட் நோடுன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து அந்த இந்த மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் நோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரைமரி, இதை வந்து ரூட் நோடுன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ டிபிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் த ட்ரீல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கோர் ஸ்விட்ச் இருக்கும்னு சொல்லுவாங்க, இல்லை ரவுட்டர்ஸ் இருக்கும் ஜென்ரலாக. ஓகே, ஸோ அதுதான் வந்து மெயின் சர்வர் ரூம்ல இருக்கும். டேட்டா சென்டர் இதில் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு ஃப்ளோர்லயும் வந்து ஸ்விட்ச் இருக்கும். பட் அந்த ஸ்விட்ச் எல்லாமே வந்து கொண்டு போயிட்டு ஒரு கோர் ஸ்விட்ச்ல இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளோர்ல வந்து தனித்தனியா வந்து அந்த இது கனெக்ஷன்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக ஒரு ஃப்ளோர்ல இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச் வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து கோர் ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லை வந்து இப்பெல்லாம் வந்து மல்டிபர்பஸ் டிவைஸ் வந்துருச்சு. ஒரே டிவைஸ்ல வந்து நெட்வொர்க்கிங், ரவுட்டிங், ஸ்விட்சிங், ஃபயர்வால் எல்லாமே வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இட் கேன் பி அ ரவுட்டர் ஆர் இட் கேன் பி அ கோர் ஸ்விட்ச். இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ் எப்படி வந்து கனெக்ஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃப்ளோர்ல வந்து ஒரு ஸ்விட்ச் வைப்பாங்க, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு தனியாக ஸ்விட்ச் வைப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சர்வர் ஆர் வெறும் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் கனெக்ட் ஆகாது. ஈவன் நெட்வொர்க்ல வந்து பிரிண்டர் இருக்கலாம், இல்லை வந்து லேப்டாப்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒயர்லெஸ் வந்து எப்படின்றத நம்ம கொஞ்சம் லேட்டராக வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன். பட் மோஸ்டா வந்து it can be used for many different connection. So centralized management, scalability, redundancy, traffic isolation, fault tolerance, even segment பண்ணணும், தனித்தனியா VLAN கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுல ஈஸியா நிறைய டிவைசஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்விட்ச் இருக்கும். டாப் ஆஃப் த ட்ரீல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஏன் இது வந்து ட்ரீ டோபாலஜி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஃபேமிலியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹெட் ஆஃப் த மெம்பர் இருப்பாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அந்த மாதிரி போகும். அதே மாதிரி இங்க வந்து ஒரு சைல்டு, கிராண்ட் சைல்டு அந்த மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஃப் நோடு. இப்போ ஆஃபீஸ்ல கூட நீங்க ஹைரார்கிக்கலா தான் வந்து ஒரு மேனேஜர் இருப்பாரு, டீம் லீடர் இருப்பாங்க, அந்த டீமுக்குள்ள மல்டிபிள் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ட்ரீ சைஸ்ன்றது, ட்ரீ டோபாலஜின்றது ஹைரார்கிக்கலா வந்து உங்களுக்கு லேயர் பை லேயரா வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டே போவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த லேயர்ல நிறைய டிவைஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஸ்கேலபிள். அதில் அடிஷனலா வந்து அந்த மெயின் ட்ரங்கை வந்து டச் பண்ணாமையே உங்களால வந்து மற்ற பிரான்ச் நெட்வொர்க்ஸ்ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஸ்கேலபிள். உங்களுக்கு ஈஸியாக வந்து செக்மெண்ட் பண்ணலாம், தனித்தனியாக பிரிக்கலாம். உங்களுக்கு ஆர்கனைசேஷன் க்ரோ ஆகுது, அடிஷ்னலாக ஒரு ஃப்ளோர் ஆட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஆட் அடிஷ்னல் டிவைசஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் இட். உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு டிபார்ட்மெண்ட் வருது அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆட் பண்ணுறது, இல்லை வந்து உங்க நெட்வொர்க் டிசைனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ சென்ட்ரலைஸ்டாக வந்து உங்களுக்கு கோர் ஸ்விட்ச் இருக்கும், இல்லை கோர் ரவுட்டர் இருக்கும். ஸோ அது மூலயமா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து என்டையர் நெட்வொர்க்கை வந்து சென்ட்ரலைஸ்டா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து உங்களால டிராஃபிக்கை ஃபில்டர் பண்றது, டிராஃபிக்கை மானிட்டர் பண்றது, செக்யூரிட்டி பாலிசிஸ் அப்ளை பண்றது, ட்ரபிள் ஷூட் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா உங்களால பண்ண முடியும். ஏன்னா இங்க இருந்தே உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ எந்தெந்த நான் ப்ரொடக்ஷன்லாம் செக்மெண்ட் பண்றது, டிராஃபிக் ஐசோலேட் பண்றது, உங்களுக்கு வந்து ரிட்டன்டன்ட் கனெக்ஷன், அதாவது பாத்தீங்கன்னா எஸ்டிபின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் முன்னாடிலாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பஸ் டோபாலஜி அதுலலாம் இந்த ப்ரோட்டோகாலுக்கு அவசியமே இல்லை. பட் இங்க வந்து உங்களுக்கு வந்து லூப்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸை வந்து நம்ம ஒரு ஹைரார்கிகளை அரேஞ்ச் பண்றோம். ஸோ அந்த லூப்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக லூப் ஃப்ரீ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி நிறைய லூப்ஸை ப்ரிவென்ட் பண்றது. ஏன்னா வந்து நிறைய ரிட்டர்ன் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அது லூப்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு டிராஃபிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச்ல வந்து 2 ஸ்விட்ச் வச்சிருப்பாங்க. ஒரே டிவைசஸ்ல இருந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்விட்ச் கனெக்ட் பண்றது, இதுல 2 போர்ட் யூஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்விட்ச் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிராஃபிக் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரிட்டர்டன்சி, ஃபால்ட் டாலரன்ஸ்லாம் எனேபிள் பண்ணும்போது
லூப் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த லூப் அவாய்ட் பண்றதுக்கு வந்து யூ கேன் யூஸ் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அந்த லூப்லாம் அவாய்ட் ஆயிடும். அதே மாதிரி காஸ்ட் வந்து அதிகம் ஆகும் வாய்ப்பு இருக்கு. பட் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய ஃப்ளோர், நம்ம பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதால தான் நம்ம வந்து வி ஆர் ஆடிங் மோர் டிவைசஸ் அண்ட் இன்வெஸ்டிங் மோர். ஸோ ட்ரீ டோபாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. பட் இப்போ ரொம்ப காமனா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் டோபாலஜி, ஒரு பர்டிகுலர் கம்பெனில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, இல்ல ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு, இல்ல ஒரு மீடியம் சைஸ் பில்டிங்ல வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் ஸ்விட்ச் ஆர் ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு ரவுட்டர், ஒரு ஹப்ல வந்து கனெக்ட் பண்ணி எல்லா சிஸ்டம்ஸும் வந்து நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து ஸ்டார் டோபாலஜி, அது வந்து உங்களுக்கு ஸ்டார் ஷேப்ல இருக்கிறதால இதை வந்து ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம முன்னாடி நம்ம கிளாஸ் பிகினிங்ல வந்து 10 base 2, 10 base 1 அந்த 200 மீட்டர் அதெல்லாம் சொன்னாங்களா, இதுல வந்து 10 base T சொல்லுவாங்க. அந்த T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்விஸ்டட் பேர் கேபிள் ஆர் அன்ஷீல்டட் யூடிபின்னு சொல்லுவாங்க. அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வாட் யூ கால் அந்த பஸ் டோபாலஜில என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். வேற இங்க என்ன யூஸ் பண்றாங்க, யூடிபி கேபிள்ஸ், அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணாங்க சொல்லலாம். ஸ்டார் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் டோபாலஜில நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ல எல்லா டிவைசஸும் ஒரு சென்ட்ரல் ஹப் ஸ்விட்சில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த சென்ட்ரல் ஹப் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய இம்பாக்ட் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் என்ன பண்ணலாம், யூ கேன் ஹேவ் ரிட்டர்டன்சி, யூ கேன் ஹேவ் மல்டிபிள் டிவைசஸ் டு ஓவர் கம் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம ஃபால்ட் டாலரன்ஸை வந்து ஈஸியாக வந்து இந்த நெட்வொர்க் ஆர்கிடெக்சரில் ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே, இது நிறைய இடத்துல ஹப் அண்ட் ஸ்போக் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்து சில கம்பெனிஸ்ல வந்து இதையே வந்து ஹப் அண்ட் ஸ்போக்குன்னு கூட சொல்றாங்க. பட் ஓகே, ஹப் அண்ட் ஸ்போக்ல வந்து சில வித்தியாசங்கள் இருக்கு, எப்படி வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது என்ன அப்படின்றது. பட் ஸ்டார் டோபாலஜியோட ஒரு எவல்யூஷன் தான் வந்து ஹப் அண்ட் ஸ்போக்குன்றத நானும் ஏத்துக்கிறேன். ஸோ அதுதான் உண்மை ஆக்சுவலா. ஸோ ஹப்ன்றது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டா வந்து ஒரு பாயிண்ட்ல தான் வந்து எல்லா டேட்டா டிரான்ஸ்மிஷன் எல்லாமே நடக்கும். பட் இந்த ஸ்டார் டோபாலஜில டேட்டா டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் நடக்கும். வேற ஹப் அண்ட் ஸ்போக்ல வந்து ஹப்ல வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டே அதுல நடக்கும். டேட்டா மேனேஜ்மெண்ட், அந்த சென்ட்ரலைஸ்ட் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல், சென்ட்ரலைஸ் பாலிசி கண்ட்ரோல், அந்த செக்யூரிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்து சென்ட்ரலைஸ்டா கண்ட்ரோல் நடக்கும் ஹப் அண்ட் ஸ்போக்ல. ஸோ ஹப் அண்ட் ஸ்போக்ல வந்து பாயிண்ட் ஆஃப் கனெக்டிவிட்டி சென்ட்ரலா இருக்கும், உங்களுக்கு டேட்டா மேனேஜ்மெண்ட்டும் வந்து அந்த ஹப் வழியா தான் நடக்கும். ஸோ லார்ஜ் கார்பரேட் நெட்வொர்க், நிறைய பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்கு, நிறைய எம்பிஎல்எஸ் சர்க்கியூட்ஸ் இருக்கு, நிறைய லீஸ் லைன் இருக்கு, நிறைய விபிஎன் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா இந்த கான்செப்டே வந்து இந்த ஸ்டார் டோபாலஜில அதுதான் உங்களுக்கு அதான் யூஸ் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சென்ட்ரல் ஹப் கனெக்ட் பண்ணுவாங்க, இல்ல நிறைய ரிமோட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் மெயின் ஆஃபீஸ்க்கு கனெக்ட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு டேட்டா சென்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டார் டோபாலஜி. ஸோ ஹெட் குவார்ட்டர் வழியா தான் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வந்து டு பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரிமோட் சைட்ஸ் வந்து கண்ட்ரோல் நடக்கும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஹப்ன்றது வந்து மோஸ்ட்டாக வந்து RJ45 கேபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது யூடிபி கேபிள்ஸ், ஈத்தர்நெட் லேண்ட் கேபிள்ஸ் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே யூஸ் பண்றோம். இப்போ இதுல கொலிஷன் டொமைன் அப்படின்றது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு சிஸ்டம்க்கும் ஒரு தனி கேபிள் போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பஸ் டோபாலஜில என்னாச்சு, ஒரே கேபிள்ல தான் எல்லா சிஸ்டமும் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்தது. அப்போ வந்து அது ஒரே ஒரு கொலிஷன் டொமைன் சொல்றாங்க. வேற இதுல தனித்தனியா நம்ம வந்து இந்த கேபிள் வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டம்காக தனியா லே அவுட் பண்ண கேபிள். அப்ப இது ஒரு கொலிஷன் டொமைன். இப்போ இந்த ஸ்விட்ச்ல வந்து 5 போர்ட் இருக்குன்னா 5 கொலிஷன் டொமைன், 24 போர்ட் இருக்கு அப்படின்னா 24 கொலிஷன் டொமைன். ஸோ அதுதான் வந்து கொலிஷன் டொமைன், ப்ராட்காஸ்ட் டொமைன் சொல்லுவாங்க. ப்ராட்காஸ்ட் டொமைன் வந்து ஒரு ஸ்விட்சுக்கு வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். ஸோ கம்ப்ளீட்டா வந்து என்டையர் இதுக்கு வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன் இது இருக்கும். ஸோ ஸ்டார் டோபாலஜின்றது கண்டிப்பா நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. கார்பரேட் நெட்வொர்க், நிறைய பெரிய பெரிய லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டார் டோபாலஜி தான் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு எத்தனை டிவைஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் வேணும், எத்தனை டிவைஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் போர்ட் வேணும், ஸ்விட்ச் ஆர் பர்டிகுலர் அந்த சென்ட்ரல் ஹப் டிவைஸ்ல ஈஸியா கனெக்ட் பண்ணலாம், ஈஸியா செட்டப் பண்ணலாம், ஈஸியா நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் ஒரு லிங்க் ஃபெயில் ஆகிறதால வந்து என்டையர் சிஸ்டமும் ஃபெயில் ஆகாது. ஸோ ஈஸியா நம்ம வந்து அடிஷனல் சிஸ்டம்ஸ் வந்து ஸ்கேலபிள் ஆப்ஷன் இருக்கு, ஈஸியா ஆட் பண்ணிட்டே போகலாம் உங்களுக்கு. ஸோ டிராபேக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர், இந்த சென்ட்ரல் கான்சென்ட்ரேட்டர் ஆர் ஹப் ஆர் ஸ்விட்ச் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா then there is a single point of failure. But நீங்க அந்த ரெண்டு டிவைஸ் ஆட் பண்ணி you can have reliability and high availability, multiple connections போகலாம். மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் வேணும், எனக்கு ரிட்டன்டன்சி அதிகமாக வேணும், ஹை அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னா காஸ்ட் அதிகமாகும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்கும் இன் கேஸ் நீங்கள் ரெண்டு டிவைஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா. லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் ரொம்ப ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது ஸ்டார் டோபாலஜி. ஓகே, ஈவன் வந்து
ஒயர்லெஸ் நெட்ஒர்க்லையும் ஸ்டார் டோபாலஜி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்து இந்த ஒரு ஃப்ளோர்ல வந்து ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ஆக்சஸ் பாயிண்ட்ல தான் ஒயர்டா இருந்தா அது வந்து ஸ்விட்ச் ஹப்ல வந்து கனெக்ட் ஆகும். ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆகிறதுமே வந்து இட் இஸ் ஸ்டார் டோபாலஜி கேட்டகரி தான். இந்த ஸ்டார் டோபாலஜியோடைய எவல்யூஷன் கிளவுட்ல வந்து ஹப் அண்ட் ஸ்போக்குன்னு சொல்றாங்க. அதாவது சென்ட்ரலைஸ்டா வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றோம், ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு விநெட், விபிசி, ஏடபிள்யூஎஸ்ல விபிசின்னு சொல்லுவோம், அஷூர்ல வந்து விநெட்னு சொல்லுவோம். அது கூட வந்து நம்ம நிறைய ரிமோட் ஆஃபீஸஸ், பிரான்ச் ஆஃபீஸஸ், நிறைய டிஃப்ரெண்ட் விபிசி இன்டர் கனெக்ட் பண்றது, பியரிங் பண்றது, இல்ல விநெட்டை வந்து பியர் பண்றது, டிரான்சிட் கேட்வே வழியா கனெக்ட் பண்றது, இன்டர்நெட்டுக்கு வந்து எப்படி போவோம், இன்டர்நெட் கேட்வே வழியா கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க், ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஹப்பை வந்து நிறைய ஸ்போக்ல வந்து கனெக்ட் பண்றது. ஓகே, ஸோ ஸ்டார் டோபாலஜி ஹப் அண்ட் ஸ்போக்கும் வந்து இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன சப்டல் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார் டோபாலஜியில் வந்து சென்ட்ரல் நோடு அப்படின்றது டேட்டா ரவுட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். அது வழியா டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும், அது வழியா டேட்டா போகும் உங்களுக்கு. வேற ஹப் அண்ட் ஸ்போக்ல வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட்டே வந்து அதில் நடக்கும். அந்த சென்ட்ரலைஸ்ட் டிவைஸ், அந்த சென்ட்ரலைஸ்ட் ஹப்ல தான் உங்களுக்கு டேட்டா மேனேஜ்மெண்ட்டே நடக்கும். இது வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ்ல ஒரு ரொம்ப காமனான ஒரு ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ்ல என்ன பண்ணுவோம், அஷூர்ல விநெட் கிரியேட் பண்ற மாதிரி இங்க ஒரு விபிசி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து பப்ளிக் ஃபேசிங் டிவைசஸ், பப்ளிக் சப்நெட்லயும் பிரைவேட் டேட்டா பேசஸ், அந்த பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் வந்து பிரைவேட் சப்நெட்லயும் வச்சு கான்ஃபிகர் பண்ணிட்டு இன்டர்நெட் எது வழியா கனெக்ட் பண்ணுவாங்க, இன்டர்நெட் கேட்வே வழியா யூசர்ஸ் வந்து வெளியில இருந்து உள்ள வருவாங்க, உள்ள இருந்து வெளியில போகலாம். ஸோ அதே மாதிரி ரிமோட் ஆஃபீஸர்ஸை வந்து நம்ம பாயிண்ட் டு சைட் விபிஎன் ஆர் கிளைண்ட் விபிஎன் எண்ட் பாயிண்ட் வழியா கனெக்ட் பண்ணுவோம். அதே வந்து நம்மளுடைய கார்பரேட் டேட்டா சென்டரை வந்து பாயிண்ட் டு சைட் சைட் டு சைட் விபிஎன் ஆர் டைரக்ட் கனெக்ட் வழியா கனெக்ட் பண்ணுவோம். எக்ஸ்பிரஸ் ரவுட் வழியா கனெக்ட் பண்றது, டிஃப்ரெண்ட் கிளவுட்ல அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய விபிசியை வந்து விபிசி பியரிங் பண்ணுவோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் எம்பிஎல்எஸ் அண்ட் அதர் கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா டிரான்சிட் கேட்வே கனெக்ட் பண்றது, செக்யூரா ஒரு சில ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் ஆர் அஷூர் சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல நம்ம பிரைவேட் லிங்க் எண்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அது மூலியமா நம்ம செக்யூரா வந்து சில சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஹப். நிறைய உங்களுக்கு ஸ்போக் இருக்கு. ஸோ ஹப் அண்ட் ஸ்போக் தான் வந்து கிளவுட்ல ரொம்ப ரொம்ப காமனான ஒரு ப்ராக்டிஸ். இதுதான் வந்து ஜென்ரலா நீங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ல பார்ப்பீங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து வெப் அந்த இன்டர்நெட் ஃபேசிங் ஒர்க் லோட்லாம் பப்ளிக் சப்நெட்ல இருக்கும். பேக் எண்ட்ல அப்ளிகேஷன் சர்வர், டேட்டா பேஸ் சர்வர்லாம் உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து செக்யூரா இருக்கும். அதே மாதிரி இந்த சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஏடபிள்யூஎஸோட சர்வீசஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இன்டர்நெட் கேட்வே வழியா போகாம பிரைவேட்டா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி ஸ்டோர் பண்றது, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டைனமோ டிபியில் டேபிள்ஸ்ல வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்றது, ரெப்ளிகேட் பண்றது எல்லாமே வந்து ரொம்ப செக்யூரா வந்து பிரைவேட் எண்ட் பாயிண்ட் பேக் எண்ட்ல வந்து கிளவுட் ப்ரொவைடரோட, அந்த அமேசானோட இல்ல மைக்ரோசாஃப்டோடைய அவங்களுடைய பேக் போன் கேபிளிங்கை யூஸ் பண்ணி அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இன்டர்நெட் வழியா போகாம செக்யூரா நம்ம ஏடபிள்யூஎஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கனெக்ட் பண்றது தான் ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டோபாலஜி ஆப்ஷன். ஸோ இது தாண்டி வந்து ஹப் அண்ட் ஸ்போக் வந்து கிளவுட்ல ரொம்ப ரொம்ப காமன். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய என்டர்பிரைஸ் ஆஃபீஸில் வந்து 2-3 டோபாலஜியை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து தே மைட் ஹேவ் மெஷ் டோபாலஜி இருக்கும், அதில் ஒரு சில பேர் ரிங் டோபாலஜி இருக்கும், ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் அந்த மாதிரி ரிங்கில் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இல்லை காலேஜஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல வந்து தே மைட் ஹேவ் ரிங் டோபாலஜி. பட் ஓவரால் வந்து அந்த யூனிவர்சிட்டியோடைய மெயின் கனெக்ஷன் பாயிண்ட் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டார்ல இருக்கும், இல்லை வந்து மெஷ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் ஹேவ் ரிங் டோபாலஜி அண்ட் ஸ்டார் டோபாலஜி கம்பைன் டுகெதர், ஆர் ரிங் டோபாலஜி அண்ட் மெஷ் டோபாலஜி கம்பைன் டுகெதர். இந்த மாதிரி மல்டிபிள் டோபாலஜியை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் வந்து பஸ் டோபாலஜியை வந்து கனெக்ட் பண்றது எல்லாமே இருக்கு ஒரு சில இடத்துல. ஸோ மல்டிபிள் டோபாலஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தென் இட் இஸ் கால்ட் ஹைபிரிட் டோபாலஜி. ஸோ இந்த ஹைபிரிட் டோபாலஜி வந்து நம்ம ஃபிளெக்சிபிளா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ் லொகேஷன்ல வந்து நமக்கு வேணுன்ற மாதிரி டிசைனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப காமன். ஓகே, ஸோ நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஒரு சில இடத்துல பட்ஜெட் இருக்கும், அந்த இடத்துல வந்து தே வில் ப்ரொக்யூர் ஸ்விட்சஸ் ஆர் டிவைசஸ் வாங்கி அங்கே டிப்ளாய் பண்ணுவாங்க. இது வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் நெட்ஒர்க்ல வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி காமன் ஹைபிரிட் டோபாலஜி அப்படின்றது. நீங்க காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்லாம் போனீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ என்டர்பிரைஸ் இடத்துல போனீங்கன்னா இது கொஞ்சம் கம்மி தான். பட் கேம்பஸ், காலேஜஸ், இந்த ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் போனீங்கன்னா இதுதான் ரொம்ப காமனா இருக்கிறது. ஒரு சில கம்பெனிஸ்ல கூட இதை ஃபாலோ பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஓகே, பட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒயர்லெஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில டிவைசஸ் வந்து ஒயர்ட்லி கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவுமே வந்து ஹைபிரிட் கான்செப்ட்ல தான் வரும் உங்களுக்கு.
ஸோ வித் தட் சைட் நம்ம வந்து ஒயர்லெஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஒயர்லெஸ்ல வந்து ஆட்ஹாக் டோபாலஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆட்ஹாக் அப்படின்னா இது வந்து இந்த டிவைஸ் வந்து நம்ம தனியா வாங்கிட்டு வேற எந்த சிஸ்டமும் அதில் கனெக்ட் ஆகாது. நான் என்னோட வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், லேப்டாப்பு, டேப்லெட் அண்ட் மொபைல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைசஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். பட் வெளியில இருக்கிற டிவைஸ் கூடயோ இல்ல கேபிள்ஸோ சர்வர்ஸோ ரவுட்டர்ஸோ வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லை. டைரக்டா வந்து இது ஆடாக் டாபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட நீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள மட்டும் இருக்கிற டிவைசஸ் எல்லாமே வந்து நீங்க கனெக்ட் பண்றது அதெல்லாம் பண்ணலாம். தென் ஒயர்லெஸ் மெஷ் டோபாலஜி இருக்கு. ஸோ ஒயர்லெஸ் மெஷ் டோபாலஜி இது நார்மலா நீங்க பாப்பீங்க. ஒரு வீட்டில் வந்து நீங்க கேபிளிங் கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா மோடம் வந்து ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்விட்ச் இருக்கும், அப்புறம் அதுல இருந்து வந்து உங்களுக்கு மல்டிபிள் ரூம்ஸ்ல வந்து ஆக்சஸ் வேணும். நீங்க ஹோட்டல் நெட்ஒர்க்லாம் போனீங்க அப்படின்னா இந்த ஒயர்லெஸ் மெஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க கரெக்டா. ஸோ ஒரு ஃப்ளோர்ல வந்து நிறைய அந்த ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் சென்ட்ரலைஸ்டா வந்து ஒரு சர்வர் ரூம் ஆர் நெட்ஒர்க் ரூம் இருக்கும். அங்கதான் ஸ்விட்சஸ் மோடம் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலலாம் இதுதான் ரொம்ப காமன். நாட் ஓன்லி ஹோட்டல், ஈவன் நிறைய இப்போ சென்ட்ரல் கேஃபே ஹப் ஆர் நிறைய கேஃபே ஷாப்லாம் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஆர் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு டோபாலஜி ஒயர்லெஸ் மெஷ் டோபாலஜி யூஸ் பண்றாங்க. இல்லை வந்து நீங்க ஈவன் ஆஃபீஸ்ல போனீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னது, உங்களுக்கு வந்து ரெண்டுமே இருக்கும், ஒயர்லெஸ்ஸும் இருக்கும் ஒயர்டும் இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ கனெக்ட் யுவர் மொபைல் டிவைசஸ் பிளஸ் யூ கேன் ஆல்சோ கனெக்ட் யுவர் நார்மல் டிவைசஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்கமிங் நெட்வொர்க் டிஸ்கஷன்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நிறைய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.